அரசுக்கும் நகராட்சிக்கும் பஞ்சாயத்து யூனியனுக்கும் பஞ்சாயத்து போர்டுக்கும் ஒரு வேண்டுகோள் கலைமணி வைப்பது. நாம் இறந்த பிறகு நம்மை சுடுகாட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். வண்டியிலோ தோளில் சுமந்து கொண்டோ போகிறார்கள். அங்கே போகனா உட்கார இடம் இல்லை, சுடுகாட்டில் குடிக்க தண்ணி இல்லை, சுகாதாரமான இடமாகவும் இல்லை, பட்டு குப்பை மேடாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் கடைசியாக அங்கே தான் போய் நம்ம அடைக்கலமாகணும். நம்ம ஒருத்தருடைய சாவுக்கு போகும்போது எல்லாரும் சுடுகாடுனா இந்த லட்சணத்து இருக்குதுன்னு விமர்சிக்கிறோம். இதற்கு ஒரு தீர்வு வேணும்னா முதல்ல சுடுகாடுக்கு ஒரு நடைபாதை சுமூகமாகவும் போட்டு சிமெண்ட் ரோடு போட்டு வைக்கலாம். உள்ளே அங்கங்கே சிமெண்ட் பெஞ்சை போட்டு குழா தண்ணி ஏற்பாடு பண்ணி பாத்ரூமில் ரெடி பண்ணி மரங்களை நிழல வச்சு பராமரிக்கலாம். இதையெல்லாம் பராமரிக்க ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் கொடுத்தால் அவர்கள் சிறப்பாக செய்வார்கள். நாடு முழுக்க இந்தியாவிலே தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு சுடுகாடு இல்லை என்ற நிலை எல்லா மனிதனும் ஆழமாக பதிந்து தமிழகத்தையே போற்றுவார்கள். சுடுகாடு அவ்வளோ பூங்கா மாதிரி இருந்தால், இப்போ பூங்காவெல்லாம் நம்ம மாநகராட்சி ஊழியருங்க பார்க்குறாங்க, அப்புறம் தனியார்கிட்ட கொடுத்து பார்க்குறாங்க. ஆண்டு முழுக்க அவர்களுக்கு பணம் கொடுத்து பராமரிப்பு செலவை பார்க்குறாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை சுடுகாடும், அது எந்த சுடுகாடாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அனைத்து சுடுகாடையும் அரசு நிர்வாகம் பண்ணி அதை சீரமைத்து கொடுத்தால் நாட்டு மக்களுக்கும் அந்த சவ ஊர்வலத்துக்கு போகிறவர்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் கிருஷ்ணாம்பேட்டின்ற ஒரு சுடுகாட்டுக்கு போனேன். அங்கே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பொறுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த சமாதியின் மேலே உட்காந்து கொண்டு சிறுநீர் கழிப்பதும் மலம் கழிப்பதுமாக இருக்கிறார்கள். பார்க்கவே சங்கடமாக இருக்கிறது. அங்கே ஒரு பாத்ரூமும் கக்குசாக கட்டி வச்சா அதை உபயோகப்படுத்தி இந்த மாதிரி இடத்த அசிங்கப்படுத்த மாட்டாங்க. தனியாருக்கு எடுத்த பராமரிப்பை கொடுத்தா, அரசு மானியமாக வருஷம் இவ்வளவு கொடுத்துட்டா, அதை பராமரிப்பு பண்ணும்போது சுடுகாட்டுக்கு போகும்போதே ஆனந்தமாக இருக்கும். அதை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கலைமணி.